என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நமக்கு வாழ்க்கையில முக்கியமா எதுங்க தேவை? மகிழ்ச்சியான மனநிலை. அன்பான மனைவி, மன்னிக்கணும், அன்பான குடும்பம், அன்பான பிள்ளைகள், நம்ம செல்வ செழிப்பான வாழ்க்கை, நம்ம தேவைக்கும் அதிகமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆரோக்கியமான உடல்நிலை, அதாவது ஹெல்த்தியான லைஃப்பை எதிர்பார்ப்போம். இதெல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள். இது கிடைச்சிட்டாலே ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுவான். ஆனா, இத தேடி நம்ம இதில நிம்மதி கிடைக்குமா? அதில நிம்மதி கிடைக்குமா? என்ன பண்ணா பித்தம் தெளியும்? இந்த மாதிரியான விஷயங்கள தேடி தேடி நாமளும் போயிட்டுருக்கோம், இதை அடையறதுக்காக. இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்த தான், அற்புதமான விரதத்த தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். இந்த வீடியோ முழுக்க கேளுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த விரதத்தில உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் லைக் பண்ண மறந்துறாதீங்க. சத்யநாராயண விரதம். அதாவது ஒரு சின்ன கதை. நாரதர் இந்த உலகத்துக்கு வருவாராம். வரும்பொழுது எல்லாரும் வேதனையிலயும், கஷ்டங்கள்லயும் இருக்கிறத பார்த்து அவர் ரொம்ப மனசொடிஞ்சு போய் நாராயணர்கிட்ட நாராயணா, இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இவங்க இந்த கஷ்டத்திலேருந்து வெளிய வரதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்கன்னும் பொழுது, நாராயணர் அவர வணங்கக்கூடிய விஷயத்த அவரே சொல்லுவார். அதற்கு பேர் சத்யநாராயண விரதம் நாரதா. இந்த விரதத்த எவன் ஒருவன் அனுஷ்டிக்கிறானோ, பயபக்தியோட கடைபிடிக்கிறானோ, அவன் வாழ்க்கை செம்மையாகும் அப்படின்னு ஒரு வழியை சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த விரதத்தோட மகத்துவத்தை சொல்றதுக்காக தான் இந்த நாரதர். இந்த சத்யநாராயண விரதம்ன்றது சத்தியம் என்றால் உண்மை, நாராயணனே உண்மையானவன். அதாவது இதை மதத்துக்கோ இதுக்கோ சுருக்க வேண்டாம். நாராயணன் என்பவன் கடவுள், கடவுளே உண்மையானவன் சொல்ற விஷயம்தான் இது. ஸோ இந்த கடவுளை, அந்த உண்மையான கடவுளை நாம் வழிபடுவது தான் சத்யநாராயண விரதம். நீங்கள் எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை கூட வச்சுக்கலாம். ஒரு ஹோட்டலில் போகிறோம், இட்லி தோசை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சாப்பிட்றோம் இல்லையா? அதே போல தான் நமக்கு பிடித்த கடவுள்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அவன் ஒருவன் தான் சத்தியம். ஸோ இந்த சத்யநாராயண விரதத்தை நாம் அனுஷ்டிக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய மனநிலை தெளிவாகும். ஒரு திருப்தியுள்ள தன்மை. ஆஹா, இன்னைக்கு கடவுளை வணங்கிட்டேன், எனக்கு எல்லாமும் அவன்தான், அவன் என்னை நல்ல சீரமைப்பான்ற நம்பிக்கை நமக்குள்ள ஏற்படும். இந்த நம்பிக்கை தான் ஒரு யானைக்கு எப்படி தும்பிக்கை தேவைப்படுகிறதோ அதுபோல ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது. இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது அவனுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள், அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை உறுதிப்படுத்துறது தான் ஒவ்வொரு பூஜைகளும் விரதங்களும். ஸோ இவன் சத்யநாராயண பூஜையை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மனநிலை பலம் கொண்டதாக ஆகும். அந்த சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். உங்கள் மனநிலை மாறினாலே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த சத்யநாராயண பூஜையில் அந்த மனநிலையை பலமாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா இப்போ சொல்ல போகிறேன். இந்த சத்யநாராயண பூஜையை, இந்த விரதத்தை காலையில் எழுந்த உடனே நாம் பால், பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு உபவாசம் இருக்கணும். ஏன் இந்த விரதம் இருக்கணும்? ஏன் நல்லா சாப்பிட்டு இருக்கக்கூடாதா? சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய உடல்நிலை மந்தமாகிடும். அதனால தான் இந்த விரதம்னு பெரியவங்க அனுஷ்டிக்கிறாங்க. ஸோ நம்ம மனநிலை பலப்படுத்ததா, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக இந்த விரதம். இப்போ நம்ம இதை இருந்துட்டு ஈவினிங் டைமில், அதாவது நான் எப்போ பண்ணணும்னு சொல்லலை இல்லையா? அதை சொல்ல வரேன். பௌர்ணமி நேரத்தில் இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணும். பௌர்ணமி நமக்கு ஒரு முழுமையான ஒரு நிலவு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம இது பண்ணும் பொழுது அந்த நிலவின் ஆற்றல் நம்ம பூமியில் அபரிமிதமாக வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்மளுடைய மனநிலை ரொம்ப சாத்விகமான தன்மைக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பௌர்ணமி நாளில் அந்த சந்திர ஹோரையில் ஈவினிங் டைமில் இதை நம்ம பண்ணோம்னா ரொம்ப விசேஷமானது. இதுக்கு ரொம்ப பெருசாக எதுவும் தேவைப்படுது. நீங்கள் ஒரு சத்யநாராயண படத்தையும் ஒரு வாழை இலையை வாங்கிக்கங்க. வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிரப்பி பரப்பி ஒரு கலசம், ஒரு சின்ன சொம்பு கலசம், அதில் நல்லா மஞ்சளை தடவி அதில் தீர்த்தம், அதாவது தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் ஜவ்வாது, ஏலக்காய், பச்சை கற்பூரம் வாசனைக்காக இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மாவிலை இதழ்கள் அதை இது பண்ணி ஒரு தேங்காய், மஞ்சள் பூசின தேங்காயை அதுக்கு நடுவில் சென்டராக வச்சுட்டிங்கன்னா இது கலசமாக உருவாயிடும். இந்த கலசத்தை அமைக்கிறதுக்கு முன்னால் ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சிக்கங்க. பிள்ளையார் என்பது என்னென்னா எல்லாத்துக்கும், இந்த காலத்துக்கெல்லாம் அதிபதி கணநாதன். இந்த கணநாதனை தொழுது ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அது வெற்றிகரமாக முடியுன்றது நம்மளுடைய சாஸ்திரத்தோட நம்பிக்கை. இப்போ அதை பிள்ளையாரை பிடிச்சி அந்த கணநாதனை வேண்டிக்கிட்டு இந்த கலசத்தை அமைச்சு சத்யநாராயணருக்கு நீங்கள் மந்திரங்களை சொல்லி, அஷ்டோத்திரம்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இந்த அஷ்டோத்திரத்தினால துளசி இலைகள்,
அத வச்சு அர்ச்சனை பண்ணீங்கன்னா, அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கூகுள்லயே சர்ச் பண்ணீங்கன்னா, அதோட கதைகள் வரும். அந்த கதைகள அந்த நேரத்தில படிச்சு எல்லாரையும் கேட்க வச்சு, ஒரு நெய்வேத்தியம் புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், கேசரி அந்த மாரி ஒரு 5 வகையான நெய்வேத்தியங்கள வச்சு அவருக்கு படைச்சு, "ஐயா, எல்லாவித கஷ்டங்களும் எனக்கு நீங்கணும். என் குடும்பத்தில இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும். நான் செல்வ செழிப்போட வாழணும். எங்களுடைய மனம் எப்பவும் மகிழ்ச்சி தன்மையில இருக்கணும். இந்த வீட்டுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த வீட்ல குடியிருந்து எங்க பிரச்சனைகள தீர்த்து வைங்கன்னு அவர்கிட்ட மனதுருக வேண்டுனா, நிச்சயமா கை மேல பலன். இத அனுபவிச்சவங்களுக்கு அது நல்லாவே தெரிய வரும். அதனால இத கடைப்பிடிங்க. சத்யநாராயண பூஜைய கடைப்பிடிங்க. ஆனால் இதை ஆரம்பித்தால் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் இத செஞ்சாகணும். பௌர்ணமிக்கு மாற்றா ஏதாவது இருக்கா? எல்லா நாள்லயும் இத செய்யலாம். ஒண்ணும் தவறே கிடையாது. ஏன்னா, அந்த பௌர்ணமி விசேஷம் என்னன்னா, நம்மளுடைய அந்த சந்திரன மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அதோட ஆற்றல் அபரிமிதமா இருக்கும். மேல் நோக்கி இழுக்கப்படும். அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனம் செம்மையாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் அந்த சமயத்தில அனுஷ்டிக்கிறோம். நம்ம வேற ஏதாவது எண்ணங்கள் இருந்தா நமக்கு குழப்பமான மனநிலை இருக்குன்ற காரணத்தினால தான் பூஜைகள் செய்யப்படுது. அதனால பெரியவங்க சொன்ன இந்த விஷயத்த நம்பிக்கையோட கடைப்பிடிங்க. இல்லப்பா, இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லன்னு சொன்னா, இத ஒண்ணு கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சு அதில எந்த பலனும் ஏற்படாம போச்சுன்னா, நீங்க நம்பிக்கை இல்லன்னு சொல்லணும். சும்மா 1 நாள், 2 நாள் கடைப்பிடிச்சுட்டு, எனக்கு மன்னிக்கணும். எனக்கு நம்பிக்கை இல்லன்னு சொன்னா, அதில எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால முழுமையாய் கடைப்பிடிப்போம். அதன் பலனை பரிபூரணமாய் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.